வணக்கம். நான் உங்கள் பெருமாள் சாமி பேசுகிறேன். இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அதாவது திமுக அதிமுக ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் பின்னாலேருந்து ஆதரவு தரோம்னு சொல்லி சொன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பேபி என்பவர் சொல்லியிருக்கிறார். ஆக திமுக எவ்வளவு மோசமாக தரந்தாழ்ந்து இன்று போயிட்டு இருக்குதுங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்களும் புரிந்து கொண்டார்கள். இவர்கள் மற்றவர்களை துரோகி என்று சொல்கிறார்கள். திமுக நிச்சயம் விஜய் அவர்களை நிம்மதியாக ஆட்சி அமைக்க விடாது. அப்படியே ஆட்சி அமைத்தாலும் கூட ஆட்சி செய்ய விடாது. ஏன்னா அவங்க கையில் மீடியா இருக்கிறதுனால, எல்லாமே இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரங்கள், என்னென்னலாம் துன்பங்கள் தர முடியுமோ அதெல்லாம் துன்பங்கள்லாம் தந்து நிம்மதியாக ஆட்சி செய்ய விட மாட்டார்கள். இன்றைக்கி திருமாவளவன் இன்னைக்கு சாயங்காலம் சரினாரு, இப்போ நாளை காலைல தரன் இருக்காரு. இதுவரைக்கு ஆட்சி அமைப்பது உறுதியா இல்லையாங்கிறதே தெரியாது. ஆக நேற்றே நான் சொன்னது போல மறுபடியும் விஜய் அவர்கள் தேர்தலை சந்தித்து மக்களிடம் அமோக வாக்குகள் பெற்று 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்பார் நின்னார்னா, இந்த தடவை நின்று நீங்கள் அசம்பிளியில் போய் ஃபார்ம் பண்ணாலுமே உங்களை கவுக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. உங்கள் ஆட்சிக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க, களங்கம் விளைவிப்பாங்க. அடுத்த முறை மக்களை சந்திக்கும் பொழுது விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி தரவில்லை அப்படிங்கிற பேரை எடுக்கிறதுக்காக முயற்சிகள்லாம் செய்வாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சொல்லாமலே இருக்க முடியல. திமுக அதிமுக 2 கழகங்களும் தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த கழகங்கள்லாம் எவ்வளோ தூரம் பின்னால் குழி பறிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மோசமாக இருந்தால் திமுக அதிமுகவுக்கு நான் அவங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே பாஜக என்ற தீய சக்தியின் வேலை. இனி அடித்து சொல்கிறேன், இனிமேல் பாஜக தமிழ்நாட்டில் ஒத்த ஓட்டு இல்லை, ஒரு சீட்டில் ஒத்த ஓட்டு கூட வாங்க முடியாது. மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க பாஜக எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கட்சி என்று. நினச்சி பாருங்கள், ஆளுநரை வைத்து பாஜக எப்படிலாம் விளையாடுதுன்னு. ஒரு மனிதரை, விஜய் என்ற கட்சியை தமிழ்நாடு மக்கள் பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாருன்னா அப்போ எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்திருப்பார் என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு ஒரே ஆள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறாருன்னா அது ராகுல் காந்தி மட்டும்தான். இது கட்சிக்காரன்னு சொல்லலை, யார் கேட்குறா யோசிச்சு பாருங்கள். ராகுல் காந்தியை தவிர விஜய்க்காக குரல் கொடுக்குற இந்தியாவில் யார் இருக்கா? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாளை நடக்குமா நடக்காதா, அமையுமா அமையாதா, அமைந்தால் நீடிக்குமா நீடிக்காதா, எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரே தீர்வு மறு தேர்தல் தான் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.